அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற நடுவட்டம்ங்கிற ஒரு ஊர்ல வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஒரு சப்ஜெயில் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. இது எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில இருக்கும்போது அவங்களுக்கும் சீனாவுக்கும் ஒரு வார் நடந்திருக்கு. அதாவது அபினி போர் அப்படிங்கிற ஒரு வார் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்துல வந்து அங்கிருந்து பிணை கைதியா பிடிச்சுட்டு வந்த வீரர்கள சைனா வீரர்கள வந்து இந்த சிறையில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வச்சுட்டு வந்து அவங்கள வந்து இங்க இருக்கிற அ அ தொழிலுக்கு வந்து அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க. அது சம்மந்தமான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நேரா அந்த களத்திலேயே போய் அத பத்தின முழு டீட்டெயில் எல்லாம் வந்து அங்கிருந்தே நம்ம பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நடுவட்டம் குடலூர் இருந்து நடுவட்டம் வர வழியில அதே மாதிரி ஊட்டியில இருந்து நடுவட்டம் தாண்டி வரணும். இப்போ அதுக்கு முன்னாடி டாக்டின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. இந்த ரோட்ல தான் நம்ம அப்படி லெஃப்ட்ல போகணும். ஐயோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிருப்பாங்கல்ல, ஜஸ்ட் திறந்து உள்ள போய் பார்க்கலாம். ஒரு சின்ன ரோட்ல தான் நம்ம கீழே போகணும். கீழே போகும்போது இங்க வந்து டீ எஸ்டேட் வீடுகள் எல்லாம் இருக்கு. டீ எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களுடைய வீடெல்லாம் இங்கதான் இருக்கு. இந்த வழியா தான் உள்ள போகணும். போய் பார்ப்போம் உள்ள விடுறாங்களா என்ன ஏதுன்னு. ஒரு ஃபேக்டரி ஒண்ணு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல. இந்த பில்டிங் நிறைய பில்டிங் இருக்கு. அவங்களுடைய ஆபீஸ் சம்பந்தமான பில்டிங் எல்லாம் இருக்கு. இதுதான் நம்ம பாக்குற இந்த பில்டிங் தான். இதுதான் அந்த காலத்துல வந்து சிறையா இருந்திருக்கு. சப்ஜெயில்னு போட்டிருக்காங்க. இதுதாங்க அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய சிறைச்சாலை. ஆஹ் 1865ஆம் ஆண்டு வந்து இது கட்டப்பட்டிருக்கு. இங்க வரைஞ்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த காலத்துல அந்த கைதிகளை வழிநடத்துறது எப்படிங்கிறத அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. அன்னைக்கு ஜெயில் கைதிகளெல்லாம் இவர் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு பாரு. இந்த மாதிரிதான் அன்னைக்கு கைதிகளை ஒரு சங்கிலி போட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து 6 to 9 செல்லு இங்க இந்த பகுதியில் இருக்கு. இங்க இருந்து 1ல இருந்து 5, ஸோ மொத்தம் 9 அறைகள் இருக்குங்க. பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய இவரு யாரு படை வீரர்கள் அவங்க தான் அந்த செல்லை வந்து இது பண்றது. ஸோ எவ்வளவு அருமையா இருக்குப்பா, பயங்கரமா இருக்கு. அருமைன்னு சொல்ல முடியாது, பயங்கர இந்த ஜெயில். நல்லா ஹைட்ல இருக்கு, நல்லா உயரம், மேல எல்லாம் டின் ஷீட் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, கைதியில அடைச்சி வச்சிருக்காங்க. இது ஒரு ஆள் இருக்கு, பயந்துருங்க. பயந்துக்கு ஏதாவது உள்ள வந்து ஒருத்தங்களை அடைச்சி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நானே பயந்துட்டேன். சூப்பரா இருக்குல்ல, அருமையா இருக்கு.
இந்த ரூம் சரியா இருக்குங்க. சரி, நம்ம ஐயா வந்து நமக்காக இதை திறந்து காமிச்சார் இன்னைக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் சொல்லணும். இதுதாங்க நம்ம பார்க்க போற முக்கியமான பகுதி. அது என்னங்கிறத நம்ம அங்கேயே போய் பார்ப்போம். அதி பயங்கரமான ஒரு இடத்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த பகுதியில தான் தூக்கு மேடை இருக்கு. அந்த ரூம் ஓப்பனாக தான் இருக்கு. பார்ப்போம். இதுதான் வந்து ஹேங்கர். ஓகே, இதுல தூக்கு போட்டு இதுல கீழே தள்ளி விட்டுருவாங்களே. அப்படிங்களா? அடேங்கப்பா. கட் பண்ணி உள்ள போயிருங்க. ஸோ பயங்கரம். ஸோ இங்கே தூக்கு மாட்டி இது மேல இருந்து இதுல தள்ளி விட்டுருவாங்களாம். அங்கிருந்து செக் டேம் இருக்கு, அதை திறந்து விட்டு ஒரு நைஃப் இருக்கு, அது வந்து கட் பண்ணி கீழே அது எந்த ஆத்துக்கு போவீங்க? மாயார் ஆத்துக்கு போகுது. மாயார் ஆத்துக்கு போகுது அப்படின்னு ஐயா சொல்றாரு. பயங்கரமா இருக்கு. 1865 வந்து பிரிட்டிஷ் வந்து சைனா வார் இருக்கு இல்லையா, சைனா வார்ல அங்க கேட்ச் பண்ண வந்து கைதிகள். இங்க வச்சது அவங்களுக்கு வந்து மலேரியாக்கு மருந்து கண்டுபிடிக்காது. நாட்டுப்பட்டு மலேரியாக்கு சின்ன நாட்டு ஐயா எவ்வளவு தகவல் வச்சிருக்காரு சொல்லுங்க. அப்படிங்களா? அவங்க கண்டுபிடிச்ச நாட்டெல்லாம் போட்டு போன மரான நம்ம மாயாருன்னா அப்படியா? ஓகே. வந்து பச்சை வந்து மருந்து கண்டுபிடிச்சு சரிங்க. வாழ்நார ஆனவனெல்லாம் இங்கேதான் பண்ணல. இதுக்கு பண்ணல. அவங்கள வச்சுதான் சிங்கோனாக்கு மலையாளக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள சிறைக்காரங்களை வச்சு கொய்னா மரத்தை போட்டு அது மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. மரம் ஆன பின்னாடி அவங்கவுங்க தப்பிச்சுட்டு போனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து சீன கைதிகளை வச்சுதான் அந்த கொய்னா மரத்துல வந்து மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படிங்களா? ஆமாங்க சார். அந்த மரம் இப்போ இருக்குங்க. ஆனா இது பூரா கம்ப்ளீட்டா அந்த மரம் இருந்ததாங்க. இப்போ டீ போட்டிருக்காங்க இல்லைங்களா? கொய்னா மரம் இப்போ அந்த கொய்னா மரம் எடுத்து டீ போட்டுட்டாங்க. சரிங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமாங்க சார். அவங்கள வச்சுதான் இந்த ஜோனி ஆயில். இப்ப அந்த சீன கைதிகளை வச்சுதான் இங்க வந்து இந்த டீ பறிக்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ வந்து நம்ம மாதிரி ஆளுங்க. அவங்க வந்து அந்த கொய்னா மரத்தை டீ கிடையாது. இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு இந்த பக்கம் தான் டீங்க. அதுக்கு முன்னாடி சிங்கோனா இதுல வந்து அந்த கொய்னா மரம் வச்சு பட்டை எடுத்து டேப்லெட் அடிச்சு இங்கே கழுவி எல்லாம் இது பண்ணி மிஷினில் வச்சு டேப்லெட் அடிச்சு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆமாம். இப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடி பேப்பரில் சுற்றி கொடுத்தாங்க பார்த்தீங்களா சார்? சரிங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம் சொன்னீங்க. இப்போதான் இந்த டேப்லெட் அடிச்சு பிளாஸ்டிக் கவர் போட்டு இது பண்ணுங்க. முதல்ல வந்து பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க. ஒரு வேலைக்கு 5 மாத்திரை இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி பேப்பரில் தான் சுற்றி கொடுப்பாங்க. இதில் 1 2 பார்க்கணும் சொல்லி இப்போதான் எல்லாம் இதாகிடுச்சு இல்லைங்களா? அதனால ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணுறாங்க. சரிங்க. அதுக்கு முன்னாடி பேப்பரில் தான் மருந்து கண்டுபிடிச்சது மலேரியாவுக்கு இங்கே தான். இப்போ இந்த இது மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சு வெஸ்ட் பெங்காலில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆமாம், வெஸ்ட் பெங்காலில் ஓப்பன் பண்ணி அந்த கொய்னா நாற்று அங்கே இருக்குதுங்க. அவங்க பட்டை எடுத்து இது பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக டீ போட்டதெல்லாம் கம்ப்ளீட்டாக
எல்லாம் கொய்னா மரம் தான் இருக்கும். கொய்னா மரம் இருந்தது, இப்பதான் டீயா மாத்திருக்காங்க. இப்பதான் டேன் டீ கீழே வந்துருச்சு இல்லைங்களா எல்லாமே. ஆமாம் ஃபாரஸ்ட் ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டாங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சரி. நீலகிரி தையல் இல்லைங்களா? பச்சை வருது இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி இந்த மரங்கள மேல இல்லை, இங்கே முன்னாடி செய்யுது இந்த வெள்ளை வெள்ளையே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாங்க. ஓ அப்படிங்களா? அது இந்த முன்னாடி 2 மரம். இந்த மரம் தான் நீலகிரி தைலம். ஓகே. அந்த காலத்துல இது பயங்கரமான காடா இருந்திருக்குங்க. இதுதான் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்துல கட்டினதுதான், வெள்ளக்காரங்க அவங்க. அப்படிங்களா? இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல கட்டின ஃபேக்டரி தான். இங்க வச்சுதான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அபினி போர்ல வந்து சைனாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த போர்ல வந்து கைதிகளை பிடிச்சிட்டு வந்து இங்க அடைச்சி வச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த கொய்னா மரத்துல இருக்கு அந்த பட்டை எடுத்து அன்னைக்கு முத மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சது வந்து இங்கதான் அப்படிங்கிறாரு. ஸோ அதனாலதான் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கைதிகளையெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சில பேர் அந்த மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கைதிகள்லாம் தப்பி ஓடி இருக்காங்க. சில பேர் மறுபடியும் இங்கேயே வந்து கைதிகளா இருந்திருக்காங்க. இந்த தகவலை தான் நம்ம பெரியவர் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாரு.